அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போகிறது கடவுள் இயல்பும் அருட்செயல்களும் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் திருமந்திரத்தில் ஒரு பாடலாக பார்க்க போகிறோம். வல்லவன் வன்னிக்கிரையிடை வாரண நில்லென நிற்பித்த நீதியுள் ஈசனை இல்லென வேண்டா இறையவர் தம்முதல் அல்லும் பகலும் அருளுகின்றானே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கனம் உலகத்தை ஒழுங்கு பெற நடத்துகின்ற இறைவனாகிய சிவன் மிகுந்த ஆற்றலுடனாக இருக்க வேண்டும். சாதாரணமாக உலகியலில் ஒரு தொழிலை ஆரம்பித்து ஒழுங்காக நடத்த சிறப்பிக்க ஆற்றல் வேண்டுமல்லவா? அதுபோல பிரபஞ்சம் ஒழுங்காக நடைபெறுவதற்கு சிறப்புமிக்க ஆற்றல் வேண்டுமே. அந்த ஆற்றல்தான் சக்தியாகும். இத்தகைய சக்தியோடு கூடியிருக்கின்ற சிவன் உயிர்களின் பொருட்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரனாக இருந்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்கள் செய்கிறான். இறைவன் உலகில் வாழ வேண்டியதாக செய்யும் பொழுது அந்த உயிர்களைப் போல் பந்தப்பட மாட்டான். உலக அனுபவங்கள் உயிர்களுக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளின் வாயிலாக வருகிறது. அந்த முறையில் அந்த ஜீவன்கள் இன்பமோ துன்பமோ அடைகின்றன. உலக பொருளை அறிகின்ற பொறிகளுக்கு அறிவது சீவன். அப்படியே உயிர்களுக்கு பொருள்களை காட்டி காண வைப்பவன் இறைவன். ஆயினும் ஐம்பொறிகளின் வயப்பட்டு மயங்க மாட்டான். இறைவன் பொறிகளை கடந்தவன். அதாவது திருக்குறளில் சொல்லுவார், பொருவாயில் 5 வித்தான் மெய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அதாவது 5 பொறிகளும் புறத்தில் புலனாகின்றன. கண்ணுக்கு புலப்படாமல் நமது உடலின் 6 ஆதாரங்கள் அல்லது இடங்கள் உள்ளன. அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுஸ்தி, ஆக்னை என்பன. அவற்றுள் மூலாதாரம் குதத்துக்கும் குறிக்கும் இடையே உள்ளது. சுவாதிஷ்டானம் பிறப்புறுப்பாகிய கருவாயில் உள்ளது, அதாவது ஸ்பெலைன் சென்ட்ரல். மண்ணீரலில் மணிப்பூரகம் உள்ளது. இருதயத்தில் அநாகதம் உள்ளது. விசுஸ்தி கண்டத்தில் உள்ளது. புருவமத்தி ஆக்ன சக்கரமாகும். இங்கு கூறப்பட்ட ஆதாரங்கள் வழியே பல அனுபவங்கள் உயிர்கள் பெறுகின்றன. இவற்றோடு கலந்திருந்து இறைவன் உயிர்களுக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். 6 ஆதாரங்களுக்கு மேலான சிரசின் மேல் 7வது இடமாகிய சகஸ்திராரம் என்கின்ற 1000 இதழ் தாமரை ஒன்று உண்டு. அதற்கு மேல் இறைவன் விளங்கி கொண்டிருக்கிறான். 6 ஆதாரங்களுக்கு தூலமாக கண்ணுக்கு புலனாகாவிட்டாலும் சூக்கும உடலில் உள்ளன என்பது உணர்தல் வேண்டும். இறைவன் நிலம், நீர், காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களில் சந்திரன், சூரியன், ஆன்மா ஆகிய 3லும் கலந்து அவற்றின் இயக்கங்களுக்கு காரணமாக உள்ளான். இதனை தான் அட்ட மூர்த்தங்கள் என்பர். இறைவன் ஒருவனே சக்தியோடு 2ஆய், மும்மூர்த்தியாய், உயிர்களுக்கு 4ஆய், புருடந்தங்களை அமைத்து 5 பொறிகளுக்கு ஆற்றல் அளிப்பவனாய் 6 ஆதாரங்களில் விரிந்து 7வது இடமாகிய சகசிரார தலத்தில் மேல் பொருந்தி அட்ட மூர்த்தமாக விளங்குகின்றான். அதாவது முதல் பாடலாக திருமந்திரத்தை சொல்லுவார். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், நின்றனன் 3லும் 4 உணர்ந்தான், 5 வென்றனன், 6 விருந்தனன், 7 சென்றனன், தன்னிருந்தான் உணர்ந்தட்டே என்ற கடவுள் வாழ்த்து பாடலின் இறைவனது இயல்பை தெளிவாக விளக்கியுள்ளார் திருமூலர் பெருமான். இனி அட்ட மூர்த்தங்கள் விளங்கும் சிவபெருமான் 9 பேதங்களில் நடிக்கிறான் என்று சாத்திரங்கள் கூறுகிறது. பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், சக்தி, சிவம், அதாவது சிவன் என்பதே 9 வித பேதமாகும். இவற்றுள் பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன் ஆகிய 4ம் உருவமாகும். சதாசிவம் லிங்க வடிவம், அதாவது அருவுருவமாகும். இதனை உருவமாக சொல்ல முடியாது, ஆகவே அருவுருவம் ஆகும். இதற்கு மேலாக விந்துநாத, சக்தி, சிவம் என்ற 4ம் அருவுருவம், அதாவது அருவமாகும். ஆதலால் சிவன் ஒருவனே உருவாய், அருவாய் 9 பேதமாய் உயிர்களுக்கு ஆட்கொள்ளும் பொருட்டு நடிக்கிறான். அருவாய், உருவாய், அருவுருவாகி குருவாய் வரும் என்று திருமந்திரத்தில் சொல்வார். இத்தனை பேதங்கள் நடிக்கினும் சிவனுக்கு ஒரு நாமம் இல்லை, ஒரு உருவம் இல்லை, ஒரு உடம்பும் இல்லை. நன்றுவிடனாதலால் தீமை இல்லாதவன் அவனே. தேவர்களுக்கும் தேவானவன். ஒரு நாமம் ஒருவரும் ஒன்றுமில்லார்க்காயிரம் திருநாமம் பாடி நாம் தொழேன் கட்டேமே என்று மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். ஆனால் நாமரூப பேதம்
இல்லாதவனாயிருந்தும் அவனை இல்லாதவன் என்று கூற முடியுமா? அப்பெருமானுக்கு 7 உலகங்களும் உருவமாகும். அண்ட முகடு அவனுக்கு திருமுடி, பாதாளம் அவனது திருவடி, பாதாளமேலிலும் கீழ் சொற்கழிவு பாதமலர், பேதார் பொருள் முடியும் எல்லா பொருள் முடிவே என்கிறார் மாணிக்கவாசக பெருமான் திருவெம்பாவையில். அண்டம் கடந்துயர் தெங்கும் பெருமையன், பிண்டம் கடந்த பிறவிச் செருமையன் என்று பிண்டங்கள் அல்லது உடம்புகள் தோறும் உணர்வாக உயிராக உலகப் பொருள்களின் கண் நுகர்ச்சியாக அதன் நுகர்ச்சியிலிருந்து நீக்கமாக சிவசக்தியிடம் உள்ளான். அதாவது உணர்வும் அவனே, உயிரும் அவனே, புணரும் அவனே, புலவி அவனே, இணரும் அவன் தன்னை எண்ணலுமாகான் துணரில், அதாவது துணரின் மலர்கந்தம் துண்ணி நின்றானே. என்ன சொல்கிறாருன்னா, இவ்வாறு பார்ப்பாதம் அனைத்துமாய் பரந்திருந்து உயிர் தொகுதிகளின் இதய தாமரையிலே உணர்வாக உயிராக இருக்கும் எளியவன் ஆவான். சிவபெருமான் பெருமைகளை கூற வந்த திருமூலர் அவன் பிரம்மன், விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் ஆகிய 5வருக்கும் ஆதியானவன். அவனே பிரம்மனாக படைத்தும், விஷ்ணுவாக காத்தும், உருத்திரனாக அழித்தும், மகேஸ்வரனாக மறைத்தும், சதாசிவமாக அருளியும் உலகினை காத்து வருகிறான். மூலாதுவாரத்து மூலும் ஒருவனை மேலதுவாரத்தை மேலுற நோக்கி முற்காலுற்ற காலனை காய்ந்தாங்கி யோகமாய் ஞான கடவுர் நலமாய் இருந்தே என்று பாடுவார். அதாவது திருக்கடவூரில் இறைவன் இயமனை அழித்து மார்க்கண்டேயன் என்னும் சிறுவனை அழியாது காப்பாற்றினான் என்பது வரலாறு நினைவு கூறுகிறது. இந்த மார்க்கண்டேயரை சிவனை வழிபட்டு காலன் வலையிலிருந்து விட்டார் என்பது புராணம். இவ்வரலாற்றில் ஒரு பேருண்மை விளங்கப்படுகிறது. அதாவது மூலாதாரத்தில் இருந்து கனல் வடிவாக மூண்டு எழுகின்ற மூர்த்தியை சிரசுக்கு மேலே நோக்கி சுழுமுனையில், அதாவது புருவ மத்தியில் பிரம்ம மந்திரத்தில் பொருந்தி தியானித்திருந்தால் காலனை வென்று அழியாது இருக்கலாம். இந்த யோக நிலை பிராண ஜயம் பெற்று நீடுடி வாழலாம். சிவனே சொற்பிரபஞ்சமாகவும் பொருட்பிரபஞ்சமாகவும் உள்ளான். வண்ணன், பதம், மந்திரம் என்பன சொற்பிரபஞ்சம் ஆகும். வண்ணமாவது எழுத்து, பதமாவது சொல், மந்திரமாவது வாக்கியம் ஆகும். கலையான நிவர்த்தி, பிரதிஷ்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை என்பன ஆகும். அடுத்து சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 ஒளிப்பொருட்களும் 8 திக்கு பாலர்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் ஆகிய பஞ்சபூதங்களில் சத்தம், பரிசம், ரூபம், கந்தம் ஆகிய 5 தன்மாத்திரைகளும் வாக்கு, பாதம், பாணி, வாயுரு, உபத்தம் ஆகிய 5 கண்மேந்திரங்களும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 அந்த கரணங்களும் மாயனினின்று தோற்றுவிக்கப்பட்டவையே ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அடுத்த ஒரு தலைப்பாக பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.